ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை பார்க்க போறோம். இந்த மூவி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த மூவிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கல்யாண ட்ரெஸ் போட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்கா. அப்ப குறுக்க ஒரு வண்டி வந்துடுது, அவளை அடிச்சு தூக்கிடுது. அங்கே ஹீரோயின் ரத்த காயத்தோட விழுந்து கிடக்குறா. அப்ப இவள மாதிரி ஒரு பொண்ணு கல்யாண ட்ரெஸ்ல வந்து நிக்கிறா. இந்த பொண்ணு ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர். பக்கமே ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஸ்டெப் சிஸ்டரோட மாம். அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இவங்க தான் காரணம் போல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்கிறதா கிட்டத்தட்ட சின்ன வயசுலயே தீர்மானிச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதுல கண்ணு போயிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செகண்டா, அதாவது ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன். ஆனா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால மறுபடியும் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இதுக்கு ஹீரோயின் ஒத்து இருந்திருக்க மாட்டா. அதனால தான் கல்யாணத்தப்போ இவ ஓடி போகும்போது இவளை அடிச்சு தூக்குற மாதிரி ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்ப அவங்க சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் இறந்து போயிடுறா. இப்ப கண் முழிச்சு பார்த்தா வீட்டுல இருக்கா. ஹீரோயின் திரும்பவும் ரீபோன் ஆகியிருக்கா. இப்போ கண் முழிச்சு பார்த்தவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவளோட வீட்டுல சாப்பாட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப முன்னாடி அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் மாமும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ட்டு. இப்ப எங்க வந்திருக்கானா, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி. இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு கண்ணு தெரியாம தான் இருந்திருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஹீரோக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்ப கிண்டல் பண்றாங்க, நீ ரொம்ப பாவம், போய் ஒரு கண்ணு தெரியாதவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. ஹீரோயினுக்கு அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல. அதுல வந்த கோவத்துக்கு அவங்க ரெண்டு பேரையுமே பலார்னு 2 அடி விட்டுட்டு அந்த சாப்பாடு டேபிள தூக்கி எரிஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சுத்தமா புரியவே இல்ல. இவளுக்கு என்ன பைத்தியம் கிளம்பிடுச்சா அப்படின்ட்டு போற வழியே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆக கூடாது, கண்டிப்பா கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. அவளை எப்படியுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆக விடக்கூடாது அப்படின்ட்டு அங்க இவங்களுக்கு சாதகமா ஒரு வேலையாளர் இருப்பாங்க, அவங்கள பாத்துக்க சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ரூமுக்கு போறா. இப்ப என்ன பண்றது, எப்படி நம்ம 3 மாசத்துக்கு கழிச்சு நடக்க போற அந்த தலையெழுத்தை மாத்துறது அப்படின்ட்டு யோசிச்சு பாக்குறா. அப்பதான் ஹீரோட ஞாபகம் வருது. அவனை முன்ன பின்ன பாத்திருக்கவே மாட்டாங்க. ஹீரோயினும் சரி, அவளோட ஸ்டெப் சிஸ்டரும் சரி, ஹீரோவும் பாத்திருக்க மாட்டான். அதனால தான் இந்த பொண்ணு 3 மாசத்துக்கு அப்புறம் ஹீரோயினை வந்து கொன்னுட்டு அவ ஹீரோயினோட பேர்ல போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இருப்பா. இப்ப ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, கண்டிப்பா தன்னோட தலையெழுத்தை மாத்தணும்னா ஹீரோ கிட்ட போயிட்டு அவனை வந்து தன்னோட வலைக்குள்ள தன்னோட லவ்ல வந்து விழ வைக்கணும். அப்பதான் தன்னோட தலையெழுத்தை மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. சரி, இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்ட்டு போய் பாக்குறா. ஆனா கதவை பூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அங்க இருக்க ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோட வீட்டுல காட்டினா ஹீரோ ஒரு பெரிய பிசினஸ் மேன் தான். அவனும் அவனோட அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயின் வெளியே வந்துட்டா. உள்ள போறதுக்கு வழி இல்ல. அந்த கேமராவை ஊத்து பாத்துட்டு இருக்கான். இதை அசிஸ்டன்ட் கவனிச்சிடறான். என்னது, ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்ட்டு போயிட்டு வெளியே போய் பாக்குறான். அப்ப ஹீரோயின் தான் ஹீரோவை பார்த்ததே கிடையாதுல்ல, அசிஸ்டன்ட் தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. இதை பார்த்தோன்னே அசிஸ்டன்ட், என்ன பண்றீங்க நீங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்ட்டு தள்ளி நிப்பாட்டுறான். அதுக்கு ஹீரோயின், சிஎன்ன்றது நீ தான், நான் அவனோட ஃபியான்சி அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவன், சிஎன் நான் கிடையாது, நான் அவரோட அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்றான். நான் அவரை பார்க்க போகணும், நான் அவரோட ஃபியான்சி அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னே அந்த பக்கம் ஹீரோக்கு இது மைக்க அந்த ஃபிட் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து காது கேக்குது. அதுக்கு ஹீரோ, அவளை உள்ள விடாத, அப்படி துரத்தி அனுப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். இது கேட்டோன்னே அசிஸ்டன்ட்டும் அவளை துரத்தி அனுப்பிட, ஹீரோயின் என்னவே துரத்துறீங்களா, நான் எப்படி வீட்டுக்குள்ள வரேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு அங்க தண்ணி பைப் இருக்கும், அதுல ஏறி அங்க இருந்து ஹீரோட ரூம்க்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடுறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, லைட் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதானே. இவளுக்கு லைட் இல்லாம ஒண்ணுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. இவன் உள்ள போயிட்டு கையை இந்த பக்கம் தடவி பார்த்துட்டே இருக்கா, சுவிட்ச் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போகும்போது ஹீரோ உள்ள வந்துடுறான். அவனோட கண்ணத்திலேயே கையை ஆடி பார்க்கும் போது அடி விழுந்துடுது. பயந்து போயிட்டு லைட்டை போடுறா. அப்பதான் ஹீரோ அப்படின்னு தெரியுது. ஹீரோ, ஆமா நீ அரங்கியதுக்கு வந்திருக்க அப்படின்ட்டு கத்துறான். அதுக்கு ஹீரோயின், நான் தான் உன்னோட ஃபியான்சே, உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுனே ஹீரோ கடுப்பாகிறான். நான் தான் உன்னை வெளியே போக சொன்னல, அப்படி இருந்துமே எதுக்கு உள்ள வந்த அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின், நான் பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே உங்க மேல லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்ட்டு புழுவுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ, ஆமா நீ என்ன எப்ப பார்த்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்றா. ஆனா ஹீரோ எதுவுமே நம்ப மாட்டான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு ஹீரோயின், என்னோட ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு, நான் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. ஹீரோவும் வெயிட் பண்ணி பாக்குறான், ஹீரோயின் குளிச்சு முடிஞ்சிட்டு வெளியே வருவா அப்படின்ட்டு. ஆனா அவ வெளியே வர மாதிரியே தெரியல. எப்படி அந்த வீட்டுல ஹீரோவை ஏமாத்தி ஸ்டே பண்ணிடணும் அப்படின்றது தான் அவளோட அந்த எண்ணமே. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போறான். உள்ள போனா ஹீரோயின் அப்படியே அந்த பாத்டப்லயே படுத்து தூங்கிட்டா. ஹீரோக்கு தண்ணினா பயம். சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுல இருந்து ஹீரோக்கு தண்ணினாவே பயம். இப்ப அப்படியே நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த பாத்டப்ல கையை விட்ட உடனே அதுல தண்ணி இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவள் தான் அவனுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. ஆக்சுவலி
என்னன்னா சின்ன வயசுல ஹீரோக்கு 8 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா பாத்டப்ல கையை எடுத்துட்டு அது சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இது ஹீரோ நேரடியா பார்த்துட்டான். அதனால தான் அன்னைக்கு இருந்து தான் இவனுக்கு இந்த மாதிரி தண்ணி நிறைய இருக்க இடத்த பார்த்தாவே ஒரு மாதிரி அலர்ஜி, ஒரு மாதிரி பயம் வந்துடும். இப்ப அந்த மாதிரி தான் தோண அவ ரொம்பவே பயப்படுறா. அவங்க அம்மா அப்படின்ட்டு இல்ல வேணாம் வேணாம் அப்படின்ட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி இழுக்க அதுல அவ பயந்துடுறா. ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இப்ப ஹீரோயின் அவ டவல் எடுத்து கட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது தான் கவனிக்கிறா ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு ஒரு மாதிரி நடுங்குறான் அப்படின்ட்டு. கிட்ட போயிட்டு அவனோட தோலை தட்டி கொடுக்குறா. ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ அப்ப கூட பயத்துல இருந்து விலகவே இல்ல. வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவனோட தோலை தட்டி கொடுக்குறா. இப்ப ஹீரோ அப்படியே ஹீரோயினோட மடி மேல படுத்துக்கிட்டான். இப்ப ஹீரோயினோட முகத்தை பாக்குறான். அவனுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வருது. அப்படியே ஹீரோயினோட முகம் லைட்டா தெரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு கண்ணு இப்ப தெரிய ஆரம்பிக்குது. இதே டைம்ல தான் ஹீரோக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே கண் மூடி தூங்கிடுறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் தூக்கிட்டு போயிட்டு பெட் மேல படுக்க வச்சிருப்பா போல. கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்ப ஹீரோயின் பக்கமே படுத்து தூங்கியிருக்கா. ஹீரோக்கு கண்ணு இப்ப முழுசா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினை பார்த்துட்டு அவளோட முடிய தடவி விட போகும்போது அப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பாத்துறா. அவளதான் ஹீரோக்கு எங்க அசிங்கமா போயிடுமோ அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அவ விழுந்து எழுந்து ஆமா உங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்ட்டு குனிஞ்சு பாக்குறா. ஏன்னா இந்த டீல் தான் ஹீரோக்கு முன்ன இருக்கும் போது கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால அப்படி கேக்குறா. அதுக்கு ஹீரோ எனக்கு கண்ணெல்லாம் ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு நடிக்கிறான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் என்னது கண்ணு தெரியலையா, ஆனா அவனுக்கு கண்ணு வந்திருக்கணுமே அப்படின்ட்டு யோசிச்சு பாக்குறா. இப்ப ஹீரோயினோட அப்பா வந்திருக்கிறதா அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோவும் சரி எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்டே கேக்குறான். ஹீரோனும் அவனுக்கு ஷர்ட் எல்லாம் போட்டு விடுறா. இப்ப அங்க இருந்து கிளம்பி போறான் ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா. ஏன்னா ஹீரோயின் அவளோட வீட்டுல இருந்து அதாவது அவங்களோட வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாள். அவ இங்கதான் வந்திருக்கா அப்படின்ற விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியாது. இப்ப அந்த விஷயத்த பத்தி தான் பேச வந்திருக்காரு. என்னோட பொண்ணு என்னாச்சுன்னு தெரியல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம ஓடி போயிட்டா, அதனால கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. இது கேட்டோன்னு ஹீரோ அவ போயிட்டா என்ன, உங்களுக்கு தான் இன்னொரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. இது கேட்டோன்னே அவரு என்னது இன்னொரு பொண்ணா, அவ என்னோட பெரிய பொண்ணு ரொம்ப புத்திசாலி, ஆனா என்னோட ரெண்டாவது பொண்ணு அந்த மாதிரி கிடையாது, என்னோட பெரிய பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு, அவ்வளவு குட்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப கரெக்டா அங்க ஹீரோயின் வலா கத்திக்கிட்டே எப்படி நீங்க இப்படி கேட்கலாம், நம்ம நேத்து நைட்டு எப்படி எல்லாம் இருந்தோம் அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா, அப்படி இருக்கும் போது எப்படி என்னோட சிஸ்டரை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க கேப்பீங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹீரோட மடி மேலேயே ஏறி உட்காந்துக்கிறா. இதை பார்த்த ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பா கிட்ட இதுதான் அமைதி, அதுக்கப்புறம் பொறுமை, அதுக்கப்புறம் அடக்கம், நீங்க சொன்னது எல்லாமே இதுதானா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இப்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அப்பா நேத்து நைட்டே நாங்க எல்லாருமே பேசி முடிவு பண்ணிட்டோம், அடுத்த வாரமே எனக்கு இவருக்கு கல்யாணம் அப்படின்றா. இது கேட்ட ஹீரோ கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம், அதுக்குள்ளவே நம்ம பேச வேண்டியது எவ்வளவோ விஷயம் இருக்குல்ல அப்படின்ட்டு ஹீரோயினோட காலை வந்து தொட. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இப்ப ஹீரோயினோட அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த இப்பயே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இது கேட்டோன்னே ஹீரோயின் பயப்படுறா. நம்ம இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும், ஆனா இந்த விஷயம் எல்லாமே கல்யாணம் நடந்துட்டு அப்புறம் தான் நடக்கணும் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டியே நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும் போது இதெல்லாம் பண்ணா என்ன தப்பு அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயமாகுது. இப்ப ஹீரோ அவகிட்ட ரொம்ப க்ளோஸா வர இப்ப ஹீரோயினுமே அமைதியா இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இங்க பாரு வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் அவனுக்கு வருது, இங்க இருந்து மரியாதையா ஓடி போயிடு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்றா. இப்ப அசிஸ்டண்ட வர வச்சு அவளை பிடிச்சிட்டு போயிட்டு வெளியே தள்ள சொல்லிடுறான். அதே மாதிரி அசிஸ்டன்ட் அவளை இழுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ள இப்ப ஹீரோயின் அங்க இருக்க வாட்டர் பைப்ல ஏறி போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணா அங்க வாட்டர் பைப்பே இல்ல. ஹீரோயின் இந்த மாதிரி தான் ஏறி வந்துடுவா அப்படின்ட்டு ஹீரோ ஏற்கனவே பிளான் பண்ணி அந்த வாட்டர் பைப்பை எடுக்க சொல்லிட்டான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. இப்ப கடுப்புலயே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப 2 பேரும் வந்து அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. என்னன்னா ஹீரோயினோட ஸ்டெப் மாமுக்கும் ஸ்டெப் சிஸ்டருக்கும் ஹீரோக்கு ஏற்கனவே கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சோ அதுக்காக ஹீரோயின் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு மிரட்டுறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டெப் மாமா ஒரு அடி அடிச்சிடுறா. இதுல கோவப்பட்டவங்க அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோயினை தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்விம்மிங் தெரியாது போல இப்ப மூழ்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். ஏன்னா அவளை வெளியே தள்ளிட்டோம்ல, மேபி அவளுக்கு எதனா ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ட்டு தேடிட்டு வரும்போதுதான் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோயின் விழுந்திருக்கிறதா பாக்குறான். உடனே போயிட்டு காப்பாத்தலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். ஆனா அவளால தான் முடியாதுல்ல, அவனுக்கு தான் தண்ணினாவே ஒரு மாதிரி பயமாச்சு. அவனுக்கு தண்ணியை தொட்டு பாக்குறான். மறுபடியும் அவனுக்கு ஒரு மாதிரி பழைய ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அவனுக்கு சுத்தமாவே புரியல. ஹீரோயின் ஆல்ரெடி மயங்கிட்டா. அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ற பயத்துல எகிரி குதிச்சு அவளை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா. ஹீரோட வீட்டுல தான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுது. இப்ப கண் முழிச்சு பார்த்துட்டு நீங்க உண்மையை சொல்லுங்க, என்ன லவ் பண்றீங்க தானே, அதனால தானே நைட்டு உங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம என்ன காப்பாத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. இதை கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாகுறான். அங்க பாரு இந்த மாதிரில பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவளுதான்
அப்படின்ட்டு மிரட்டுறான். இதுக்கு ஹீரோயின், நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, கண்டிப்பா 3 மாசத்துக்குள்ள என்ன உயிரை விட அதிகமா லவ் பண்ணீங்க தெரியுமா, எனக்கு 3 மாசத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டு ஹீரோ கடுப்பாகிட்டான். பின் இப்படி எல்லாம் சொன்னா யாரு நம்புவாங்க, அங்க பாரு இந்த மாதிரி லூசுத்தனமெல்லாம் பேசிட்டு இருக்காது, மரியாதையா உன்னோட வீட்டுக்கு எழுந்து கிளம்பிட்டே இரு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், நான் சொல்றது உண்மைதான், நீங்களும் நானும் 3 மாசத்துக்குள்ள அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்னோட ஸ்டெப் சிஸ்டர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன போட்டு தள்ளிட்டா அப்படின்ட்டு உண்மையும் பாதி பொய்யும் பாதி சேர்த்து சொல்றா. இதை கேட்ட ஹீரோ, அப்படியா சரி ஓகே, 3 மாசம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்படி லவ் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ பொய் சொன்னல இந்த நாக்கு, அதை கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு பயமாகுது. அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறா. இப்ப ஹீரோ ஹீரோயினை பத்தின விஷயத்தெல்லாம் விசாரிக்க சொல்லியிருப்பான் அசிஸ்டன்ட் கிட்ட. அவனும் விசாரிச்சு எடுத்துட்டு வந்து சொல்றான். இப்ப ஹீரோயின் வந்து என்ன மேஜர் படிச்சிருப்பானா, பிளான்ட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு மேஜர் படிச்சிருப்பா. அவளுக்கு இந்த ஃப்ளவர் பத்தி, அதுக்கப்புறம் இந்த மரஞ்செடிகள் இதை பத்திலாம் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சிருந்தாலாம். அது என்னாச்சுன்னு தெரியல, இழுத்து மூடிட்டாங்களாம். மேபி ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டரும் அவங்க ஸ்டெப் மாமன் தான் காரணமா என்னது தெரியல. இது எல்லாமே ஹீரோக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக அப்ராட்ல இருந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் ஹீரோயின் கிளம்பி போகவே இல்லையா, இதுவும் காரணம் தெரியல அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். இதை கேட்ட ஹீரோ, கண்டிப்பா அந்த ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை இருக்கு, இது அவ்வளவு ஒரு ஈஸியான ஃபேமிலி மாதிரி எனக்கு தோணல அப்படின்ட்டு யோசிக்கிறான். இப்ப நைட் ஆகுது, கரண்ட் போயிடுது. அப்ப ஹீரோயின் கேண்டில் எடுத்துட்டு வரா. ஹீரோ ரொம்ப பயந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு ஹீரோட கண்ணையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இந்நேரத்துக்கு ஹீரோட கண்ணு தெரிஞ்சிருக்கும், ஆனா தெரியவே இல்லையே அப்படின்ட்டு உத்து உத்து பாக்குறா. அப்ப ஹீரோ, உண்மையாவே நான் பிளைண்டா இருந்தா கூட உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், உனக்கு இன்னும் 3 மாசம் இருக்குல்ல, இந்த 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா கண்ணு தெரியும், என்ன நம்புங்க, எனக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேண்டில பத்தி கேக்குறான். இந்த கேண்டில் ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு, இது என்ன கேண்டில் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், இது அந்த ஃபிளவர்ல ஆச்சு இந்த ஃபிளவர்ல ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே சொல்றா. அதுக்கு ஹீரோ, இங்க பாரு, நான் கேண்டில் என்ன அப்படின்னு தான் கேட்டேன், இந்த லிஸ்ட் எல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன், கேண்டில் கம்பெனியை வைக்க போறேன் அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் அமைதியாகிட்டு, இப்ப ஆமா நீ வந்து ஏன் அப்ராட் போயிட்டு படிக்கல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எல்லாம் ட்ரை பண்றா. அப்ப இவ கேண்டில வந்து ஒன் சைட்ல வச்சிருப்பா, அது ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழ போக இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த கேண்டில பிடிக்கிறா. இதுல அந்த நெருப்பு பட்டி ஹீரோயினோட கையை கொஞ்சம் காயமாகிடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ பதறி போறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சாக்கு அப்படின்ட்டு ஹீரோயினும் உரசிக்கிட்டே, அது என்னோட கை எரிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு நடிக்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ, அப்படின்னா நீயே போயிட்டு மெடிசன் போடுக்கோ அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறான். இப்ப சண்டே வருது. இந்த சண்டேல நடக்கக்கூடிய மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ அப்பதான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சேர் மேல உட்காடுறான். இப்ப ஹீரோயின் வரா. இனி சூரியன் எல்லாம் பார்க்க கூடாது, கண்ணு நார்மலா ஆகுற வரைக்கும் சூரியன் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ட்டு கண்ணை கட்டி வச்சிடறா. இப்ப அப்படியே மழை வர மாதிரி இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மழையும் வந்துடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவசர அவசரமா ஹீரோ அங்கேயே விட்டுட்டு ஓடி போறா. ஹீரோ கத்துறான், என்ன தனியா விட்டுட்டு போற அப்படின்ட்டு. இவன் வேற கண்ணெல்லாம் கட்டி வச்சுட்டால. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓடி போயிட்டு அவனை கையை பிடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு வந்துடுறா. வீட்டுக்குள்ள வந்து ஹீரோவோட ட்ரெஸ்ஸும் சரி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸும் சரி 2 பேருமே நனைஞ்சு போயிட்டாங்க. அதனால ஹீரோ அவனோட ஷர்ட் எடுத்து ஹீரோயினை போயிட்டு குளிச்சுட்டு வர சொல்றான். ஹீரோயினுமே அங்க இருந்து குளிக்கிறதுக்காக போறா. இப்ப டவலை கட்டிட்டு இருக்கா, கால் வலிக்கு கீழே விழுந்துடுறா. இவ கத்துற சத்தம் கேட்டு ஹீரோ ஓடி போயிட்டு பாக்குறான். இவனுக்கு கண்ணு தெரியாது அப்படி நம்பிதான் ஹீரோயின் பாத்ரூம்குள்ள விடுறா. உள்ள வந்து ஹீரோ அவ கைய தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவன் அங்க இருந்து கிளம்ப போகும்போது இவனோட கால் ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மலையில போயிடுறான். அவளை பிடிச்சிடுறான். அப்ப அவன் பார்க்க கூடாத பாத்துறான். ஹீரோயின் இவன் ஒரே இடத்துல பாத்துட்டு இருக்கிறத கவனிச்ச உடனே, அப்படின்னா உனக்கு கண்ணு தெரியுதா அப்படின்ட்டு கடுப்பாகிட்டு அவனை அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுறா வெளியே. ஹீரோவா அப்படியே கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா. குளிச்சு முடிஞ்சு வந்து கூட சாப்பிட்டதுக்கு எதுனா இருக்கா அப்படின்ட்டு தேடி பாக்குறா. ஒண்ணு கூட சாப்பிடறதுக்கு கிடையாது. சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும் போது ஒரு லேடி வந்து முன்னாடி நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பேய் அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அந்த சமைச்சு தராங்க. இவங்க யாருன்னா சின்ன வயசுல இருந்து ஹீரோவா பக்கமே இருந்து பாத்துட்டு இருக்க நானி தான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போது இருந்தே அவங்க வந்து பாத்துட்டு தான் இருந்திருப்பாங்க அவங்க அம்மாவை. இப்ப அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துட்ட அப்புறம் ஹீரோவை கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் ஹீரோவை இவங்க தான் கொஞ்ச நாள் பாத்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ கொஞ்சம் பெரியவனா ஆகிட்ட அப்புறம் தனியா இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருப்பான். அதனால இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப மறுபடியும் ஹீரோ அவங்கள வந்து வர வச்சிருக்கானா. மேபி ஹீரோயின்காக தான் வர வச்சிருப்பானா அப்படின்றது தெரியல. இதை சொன்ன உடனே ஹீரோயின் யோசிக்கிறா, உண்மையாவே அந்த அளவுக்கு நல்லவனா அப்படின்ட்டு. ஹீரோ எங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஆண்டி என்னாச்சுன்னு தெரியல, அந்த தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினும் போயிட்டு பாத்துட்டு வந்துடலான்னு போய் பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப உடம்பெல்லாம் கொதிக்குது. அவனுக்கு 8 வயசுல நடந்துச்சு இல்ல, அவங்க அம்மா இறந்து போன விஷயம் தான் அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இதனாலதான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு போல. அவ போயிட்டு ஹீரோவை தூக்கி மடி மேல படுக்க வச்சுட்டு ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி அவனை தூங்க வைக்க ட்ரை பண்றா. அவன் அப்படி சமாதானமாகி தூங்குறான். இப்ப அவனோட தலை ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் தான் அவனோட நெத்தில காட்ட
காட்டன் துணியெல்லாம் புளிஞ்சு வைக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினும் பார்க்கவே தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப அவளை தூக்கி பெட் மேல படுக்க வச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். இப்ப அவ ரெடி ஆகி போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஆன்டி கிட்ட பிள்ளைங்களை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டோடய அவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அவகிட்ட நீ உன் கையாலேயே சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பையனுக்கு கொடுத்தன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவன் இம்ப்ரெஸ் ஆகுவான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினும் எனக்கு சமைக்கவே தெரியாது, சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறா. அந்த கிச்சனே கந்தரகோலம் ஆக்குறா. இப்ப நைட் ஆகுது. ஹீரோ வரான் வீட்டுக்கு. அப்ப ஹீரோயின் நீங்க என் உயிரை காப்பாத்துறீங்கல்ல, அதுக்கு நன்றி கடனா ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன், வாங்க போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த சாப்பாடை காட்டுறா. அதை பார்த்தோன்னே அவளுதான் ஹீரோக்கு வாமிட் கொமிட்டிட்டு வருது. நான் உன்னோட உயிரை காப்பாத்தினேன், ஆனா நீ என்னைய போட்டு தள்ள பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரூமுக்கு போயிட்டான். ஹீரோயின் வெளியவே நின்று கத்திட்டு இருக்கா, ப்ளீஸ் ஒரு வாய் மட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ முடியாது, மரியாதையா அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அப்படின்றான். ஆனா ஹீரோயின் கேட்காம அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் எப்படிதான் சமைச்சிருக்கா அப்படின்ட்டு பாக்குறதுக்காக வந்து ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோ ஹீரோயினோட ரூமுக்கு முன்னாடி விழுந்து கிடக்குறான். வாயிலெல்லாம் நுர வந்து அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துல சமைச்சு வச்சிருக்கா. இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. டாக்டர் ஹீரோயினை பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. என்னமா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க, இந்த மாதிரி நீ ஒரு வாரம் போட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவன் மேலுக்கே போய் சேர்ந்துடுவான் அப்படின்ட்டு. ஹீரோக்கு ரொம்ப வயிறு வலி. ஆனா ஹீரோயின் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோயின் சிரிச்சதுனால ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அதனால நீ 50 வெங்காயத்தை இன்னைக்கு தண்டனையா கட் பண்ணணும், அப்படி கட் பண்ணலன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் என்னோட வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்றான். இதை கேட்டோன்னே 50 தானே பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து 50 வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ திட்டிட்டு தான் கட் பண்றான். இதை ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. ஆன்டியும் இங்க இருந்து ஊருக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்கா. இந்த டைம்ல ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வரா. அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் வேணும்னே இங்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது, போய் வேற விட பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறா. அவ கடுப்பாகிடுறா, நான் என்ன பிச்சைக்காரியா, மரியாதையை கதவை ஓபன் பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓபன் பண்றா. எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயின் வந்து சமைச்ச சாப்பாட்டால ஹீரோக்கு இந்த மாதிரி ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சு ஹீரோக்கு எப்படியாச்சும் சமைச்சு போட்டு அவனை கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொண்ணு கிளம்பி வந்திருக்கா. இந்த விஷயத்த சொல்றா. இதுவும் ஹீரோனுக்கு கரெக்டான ஐடியான்னு தான் படுது. ஏன்னா இன்னைக்கு ஆன்டி வேற இல்ல, இவளையே சமையல் கறியா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு இவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்து போய் சமி அப்படின்ட்டு அனுப்பி விட்டாரா. ஹீரோ வரான். அவன் வந்த உடனே எல்லாரும் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுறாங்க. இந்த சமயத்துல ஹீரோவோட காலை வந்து இந்த பொண்ணு இருக்கால, ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர், அவ வந்து உரசிட்டே இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோ ஹீரோயின் தான் உரசுறா அப்படின்ட்டு நினைச்சிட்டு அதை பெருசா கண்டுக்கல. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஹீரோனோட ரூமுக்கு போகும்போது வெளியே ஒரு லெட்டர் விழுந்து கிடக்கு. அதை எடுத்து பாக்குறான். அதுல கார்டன்ல வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யாரும் எழுதி போட்டிருக்காங்க. இது ஹீரோயின் தான் எழுதி போட்டிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கார்டனுக்கு கிளம்பி போக, இந்த பக்கம் இந்த பொண்ணு இருக்கால தான் ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர், அவ ஹீரோவை மயக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரக்ஸ் போட்டு ஒரு சூப்பு செஞ்சு வச்சிருக்கா. அது தெரியாம ஹீரோயின் ஃபுல்லும் டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு எடுத்து குடிச்சிடுறா. இந்த பக்கம் ஹீரோ போனால கார்டன்ல பின்னாடி திரும்பி நின்னுட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து பின்னாடி இருந்து அக் பண்றா. இப்படி பண்ணி என்ன செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இப்ப அந்த பொண்ணு பேசுறா. அப்பதான் ஹீரோக்கு தெரியுது அது ஹீரோயின் கிடையாது அப்படின்ட்டு. அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்க பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவளுதான் நான் என்ன பண்ணுவனே தெரியாது. நீ வந்து அவளோட சிஸ்டர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள விட்டேன். இதுக்கு மேல நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது, மரியாதையை இடத்த காலி பண்ணிடு அப்படின்ட்டு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ சமக்கோத்துல ஹீரோயினை பார்க்க போறான். இது அவளுக்கு தெரிஞ்சுமே அமைதியா இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் கிளம்பி போவான். அங்க போன ஹீரோயின் ஃபுல் போதில இருக்கா. இப்ப ஹீரோ வந்த உடனே ஹீரோட கணத்துல அவளோட கணத்தை வச்சு இப்பதான் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி அவனோட நெஞ்சு மேல படுத்துட்டு இப்பதான் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அவளதான் ஃபீலிங்ஸ் வந்து எட்டி பாக்குது. இப்ப ஹீரோயினை கிஸ் பண்றான். அவங்க கிஸ் பெட்ரூம் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இப்ப ஹீரோயின் அவனை கிஸ் பண்றதுக்காக எல்றா. அப்ப பார்த்தா மூக்குல இருந்து பிளட் வந்துடுச்சு. ஏன்னா ட்ரக்ஸ் ஓவர் ஆயிடுச்சு போல. இப்ப அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோ சிரிச்சுட்டு அவளை படுக்க வச்சுட்டு அவனும் அப்படியே தூங்கிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ஆபீஸ்க்கு மறுபடியும் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஆன்டி மறுபடியும் வந்துட்டாங்க. அப்ப ஆன்டி கிட்ட கண்டிப்பா சமைச்சு அவனுக்கு இம்ப்ரெஸ் பண்றதெல்லாம் நடக்காத காரியம், இதுக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம் ஆன்டி அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து அவனுக்கு சப்போர்ட்டிவா இரு, கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சப்போர்ட்டிவா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது அவளுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு. அதனால இவ உடனே ஹீரோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறா. அங்க போனா இவ லிஃப்ட்ல போகும்போது அங்க ஒர்க் பண்ற சில பொண்ணுங்க ஹீரோவை பத்தி பேசிட்டு போறாங்க. ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு பொண்ணு வந்து இல்ல அந்த அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்க பொண்ணெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பொண்ணு ஆமா நானும் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு இன்னொரு பொண்ணு என்ன அழகா இருப்பா, ஆனா அவளோட பேர் வெளியே ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு பெரிய சிங்கரா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருப்பாங்க போல. இது எல்லாமே அவங்க பேசிட்டு போறாங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு அழகான சிங்கருக்கு இந்த மாதிரி பொண்ணு பிறந்தா அப்படின்ட்டு ஹீரோயினை திட்டிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. அவங்க ரெண்டு பேரையும் இடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து வெளியே
வரா. அவனோட கேபினுக்கு போகும்போது அப்போ ஒரு பொண்ணு வந்து தடுக்கிறா. இந்த பொண்ணு வந்து இந்த கம்பெனியோட டைரக்டர் ஆமா. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட ஆமா எங்க அவரோட ரூமுக்கு போற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் நான் அவரோட அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு என்னது அசிஸ்டண்டா, எல்லாரையும் சேர்த்துறதே நான் தான், எனக்கு தெரியாம எப்படி ஒரு புது அசிஸ்டன்ட் வந்தா அப்படின்ட்டு வீடாம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க வரான். அவன் பார்த்தோன்னே அவன் நீ கிட்ட பண்ற சியோ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் அது வந்து நான் அவரை பார்க்க வந்தேன், அவரோட அசிஸ்டன்ட்டை ஜாயின் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே அவனும் ஓகேவா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோவையும் அவன் மீட்டிங்ல இருப்பான், அவங்க கிட்ட சொல்லி ஹீரோவையும் இங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இப்ப ஹீரோ கிளம்பி வரான். அந்த டைம்ல ஹீரோயின் அங்க இருக்க ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு பொருளை கீழே தள்ளி விட்டுறா. தள்ளி விடும் போது அது வந்து டேபிள் கடியில போயிட்டு விழுந்துடுது. அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்திருப்பான். இந்த மாதிரி அவ தேடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு நைட் நடந்த விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. இப்ப ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை தூக்கி டேபிள் மேல உட்கார வச்சு அவளோட செப்பல் எல்லாம் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன வீட்டுல செடியூஸ் பண்ணா போதாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க செடியூஸ் பண்ண வந்துட்டியா அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயினுக்கு நைட் நடந்த விஷயம் பெருசா ஞாபகம் இல்ல. இப்ப ஹீரோ நீ என்னோட ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டினல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ என்னடி இப்படி பண்ணி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அங்க போயிட்டு ஹீரோ கிட்ட நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கா. நீ வந்து அவனும் வலைக்குள்ள விழ வைக்கணும், ஆனா என்னடான்னா நீ அவனோட வலைக்குள்ள விழுந்துட்டு போலையே, நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ட்டு கண்ணத்துல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கா. இப்போ வந்து இந்த டைரக்டர் பொண்ணு வேணும்னே ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்னவோ ஹீரோயின் தான் ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. இதனால ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. அதனால அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறா. இப்ப இந்த விஷயம் தெரிய வந்து ஹீரோவும் மீட்டிங்ல இருந்து மறுபடியும் கிளம்பி வரான். வந்து என்னதான் நடக்குது அப்படின்ட்டு வெளியே நின்று காத்து கொடுத்து கேக்குறான். அப்ப ஹீரோயின் நான் அவரை லவ் பண்றேன், அவரு என்ன லவ் பண்றாரு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், அது மட்டும் இல்லாம அவரோட ஃபியான்சி அந்த பொண்ணே நான் தான், நீ எதுக்கு குறுக்க வந்துட்டு இருக்க, நீ தான் அவரை செட்டியூஸ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை போட்டு வாங்குன்னு அடி வாங்கி எடுத்துட்டு அங்க இருந்து வெளியே வரா. அப்பதான் ஹீரோ அங்க நிக்கிறத கவனிக்கிறா. ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ நான் ரெஸ்ட் ரூம் போக வந்தேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் என்னது ரெஸ்ட் ரூம் போக வந்தீங்களா, அதுவும் கேர்ள்ஸ் பாத்ரூம் பார்க்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறா. இப்ப ஹீரோ அவளை கைய பிடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோக்கு அவனோட கம்பெனிலேயே தனியா ஒரு இடத்துல தனியா ஒரு ரூம் பெருசா இருக்கும். அந்த ரூமுக்கு தான் ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பெட்டே இருக்கு. இதை வச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு அந்த பொண்ணு டைரக்டர் பொண்ணு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா உன்ன மாதிரி மாசத்துல ஒரு 3 பொண்ணுங்களை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இது கேட்டு உடனே ஹீரோயினுக்கு இப்ப டவுட் வருது. என்னது பெட் வேற பெருசா இருக்கு, 3 பொண்ணுங்களை பாக்குறேன்னு வேற சொல்றா, ஒருவேளை இவர் சரியான பிளே பாயா இருக்குமோ அப்படின்ட்டு இவளே அந்த 3 பொண்ணுங்களோட ஹீரோ இருக்க மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை சம்மந்தமே இல்லாம திட்டிட்டு உள்ள போயிட்டு அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வரா. அந்த பொண்ணு அடிச்சதுல ஃபுல்லாவே ஈரமாகி இருக்கும். அதனால தான் அதை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வரா. இப்ப வெளியே வரும்போது அப்ப அசிஸ்டன்ட் வர சத்தம் கேக்குது. இதை கேட்டோன்னே ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிடுறா ரூம்குள்ள. இப்ப அசிஸ்டன்ட் வந்து பார்க்கும்போது அவளோட ட்ரெஸ் கீழே விழுந்து கிடக்கு. அவனுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு ரூம்குள்ள தான் இருக்காங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் தெரியாத மாதிரி சத்தமா இது என்ன ட்ரெஸ் கீழே விழுந்து கிடக்கு, ஓ ஈரமா இருக்கா, நான் போய் ட்ரை கிளீன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ சிரிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன சிரிப்பு அப்படின்றா. அதுக்கு ஹீரோ நீ அந்த பொண்ணு கிட்ட சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றான். அதான் ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல நான் அவரை லவ் பண்றேன், அவர் என்ன லவ் பண்றாரு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ட்டு. அந்த டைலாக்கே இப்ப சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பரேசிங்கா இருக்கு. ஹீரோ அவளை அப்படியே கிஸ் பண்ண வரும்போது அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் வந்து ட்ரெஸ் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் அங்க இருந்து அவசர அவசரமா வெளியே ஓடி போயிடுறா. இப்ப ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவளை லவ் பண்றானா இல்லையா அப்படின்றது அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அதனால இந்த நாவல்ஸ் எல்லாம் வரும்ல ஆன்லைன் நாவல்ஸ், அதை படிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு படிச்சு பாக்குறா. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோவும் அதே மாதிரி தான். ஹீரோயின் இவனை லவ் பண்றாளா இல்லையா அப்படின்றது அவனுக்கு தெரியல. அவளை எப்படி வலைக்குள்ள விழ வைக்கிறது அப்படின்ட்டு இவனும் அந்த மாதிரி நாவல்ஸை படிச்சு எதனா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கான். இதுல அசிஸ்டன்ட் வேற சில பல ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ட்டு மொக்க ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கான். என்ன சொல்றானா நீங்க போங்க, அவங்க பாக்குற மாதிரி நீங்க மட்டும் உங்களோட மசில்ஸை காட்டி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்க லவ்ல விழுந்துடுவாங்க அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோவும் அதை கேட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே முத வேலையா அவனோட மசில்ஸ் தெரியற மாதிரி ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். ஹீரோயினை வந்து வாட்டர் எடுத்துட்டு வர சொல்றான். ஹீரோயினுமே எடுத்துட்டு போறா. அவ பார்த்துமே பார்க்காத மாதிரி கண்டுக்காம போயிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன நம்ம அழகா இல்லையா, ஏன் இவன் இப்படி போறா நம்மள பார்க்காமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து மேல போக ட்ரை பண்றான். ஹீரோயின் இதை கவனிச்சிருப்பா. ஆக்சுவலா இவ என்ன நாவல்ல படிச்சிருப்பானா பசங்களுக்கு கண்டுக்காத பொண்ணுங்க மேலதான் நிறைய ஈர்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பா. அதனாலதான் ஹீரோவை கண்டுகிட்டுமே கண்டுக்காத மாதிரி கிளம்பி போயிருப்பா. இப்ப அவளுமே கீழே இறங்கி வரா. இறங்கி வரும்போது கால் ஸ்லிப் ஆகிருது. இப்ப ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஹீரோ மேலேயே விழ ஹீரோ பின்னாடி அந்த இது ஸ்டெப்ஸ் ஏறும்போது சைட்ல இருக்கும்ல அது மேல சாயிடுறான். அவளதான் அவனுக்கு இடுப்பு பிடிச்சிக்குது. இப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப அதே டாக்டர் தான் ஹீரோவை செக்
பண்றாங்க. மறுபடியும் ஹீரோயினை திட்டுறாங்க. முதல்ல சாப்பாடு செஞ்சு போட்டு சாகடிச்ச, இப்ப அவனை இந்த மாதிரி சாகடிக்க பாக்குறியா அப்படின்ட்டு. ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்கா. ஆக்சுவலா டாக்டர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸ் ஆனதுனால தான் ஹீரோக்கு இந்த மாதிரி சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப 2 பேருக்குமே அது இல்ல அப்படின்ட்டு சொல்ல முடியல. இவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பரசிங்கா இருக்கு. டாக்டர் அங்க போயிட்ட உடனே ஹீரோயின் அதுல இருந்து வேற பேச்ச மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பெட் அதே இது அப்படின்ட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கா, அதே ரூம் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் தான் உனக்கு தான் சொல்லணும், ஏன்னா அதே ரூம்ல வந்து நான் அட்மிட் ஆயிருக்கல, அதனால தான் அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், சாரி நான் வேணும்னு பண்ணல, தெரியாம தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோ ஏதோ பேச வர, இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கீழே போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோக்கு தேவையான படம்லாம் வாங்கிட்டு வரா. பார்த்தா எல்லாமே சீ ஃபுட்டா இருக்கு. ஹீரோக்கு இந்த இடுப்பு வலி இருக்கும் போது அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதான். இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகிட்டான். எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு இது எதுவுமே தெரியல. உண்மையாவா, இது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றா. இப்ப அவளுக்கு ஒரு போன் கால் வருது. உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. கால் பண்ணது அவளோட ஸ்டெப் மாம் தான். ஏன்னா ஹீரோயின் எப்படியாச்சும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து மாத்திடணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க. என்ன சொல்லி வர வச்சிருப்பாங்கன்னா, ஹீரோயினோட அம்மா சாகும்போது ஹீரோயினுக்காக ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதை நம்பி ஹீரோயின் அங்க போறா. அங்க போன உடனே இந்த லெட்டரை கொடுக்கணும் அப்படின்னா நீ வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. இதுக்கு ஹீரோயின் முடியாது அப்படின்ட்டு இப்ப அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. நீங்க மட்டும் லெட்டரை கொடுக்கலன்னா இந்த ஊடே ஒரு மாதிரி ஆகிடும், இந்த பொருள் எல்லாத்தையுமே உடைச்சிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுறா. இது கேட்டோன்னே அவங்களும் ஓகே அப்படின்ட்டு இப்ப அவளோட ரூம்ல இந்த லெட்டர் இருக்கிறதா சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு பார்க்க தேடிட்டு இருக்கா. அப்ப அவள உள்ள வச்சு பூட்டிடுறாங்க. இது எல்லாமே அவங்களோட பிளான் தான் போல. இப்ப ஹீரோயினை எப்படியாச்சும் பைத்தியமாக்கிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஏன்னா இவ பைத்தியமாக்கிட்டானா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்ட்டு ஒரு கெட்ட எண்ணத்துல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பைத்தியமாகணும் அப்படின்றதுக்கு ஒரு மெடிசனை வந்து எடுத்துட்டு வந்து அவளோட வாயில ஊத்தியும் விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோயின் போனவ ஆளிய காணோம் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் வீட்ல இருந்து இங்க கிளம்பி வரான் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவை பாக்குறதுக்கு. ஹீரோட போன் வீட்லயே இருந்திருக்கும். அந்த போனை எடுத்துட்டு வந்து தரான். இப்ப எங்க ஹீரோயின் அப்படின்ட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறான். இது கேட்ட அசிஸ்டன்ட், என்னது அவங்க இங்க இல்லையா அப்படின்ட்டு அவன் கேக்குறான். அதுக்கு ஹீரோ, அவளுக்கு ஒரு போன் கால் வந்துடுச்சு, உடனே கிளம்பி போனா, நான் வீட்டுக்கு வந்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவ அப்ப அங்கேயும் வரலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட்மே, இல்ல ஆன்டி சொன்னாங்க அவங்க அங்க வரல அப்படின்ட்டு, அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோ அந்த போனை கவனிக்கிறான். அதுல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்துன்னா ஸ்டெப் சிஸ்டர் இருப்பால அவகிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இதை வச்சு பார்த்தா ஹீரோக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு, அவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால அங்க போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றான். இந்த பக்கம் ஹீரோயின் கண்முழிச்சு பாக்குறா. அவளுக்கு அந்த போதை, அந்த மருந்து ஊத்துனாங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் போதை தெளியுது. இப்ப இந்த மருந்து வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா தான் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி மூளை வந்து சேதமாகுமா. இப்ப ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கா. ஆனா நார்மலா எழுந்து நடக்க முடியல. இப்ப அவளுக்கு பசியாகுது அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு அங்க வேலையால இருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹீரோயின் வெளியே தப்பிச்சு போகாத அளவுக்கு உள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினோட ஜன்னல்ல தப்பிச்சு போவாள்ல, அந்த ஜன்னலையும் வெளியே ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. அவளோட போனையும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்ப வெளியே போறதுக்கு அவகிட்ட இருக்க ஒரே வழி இவங்களை எப்படியாச்சும் ஏமாத்திங்கிறது தப்பிக்கிறது தான். அதனால நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து கிவ் அப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே வேலையாள் வந்து போயிட்டு இவளோட ஸ்டெப் சிஸ்டரை கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன சொல்லிருப்பானா, எனக்கு ரொம்ப பசிக்குது, போயிட்டு என்னோட தங்கச்சி கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பா. இதை நம்பி அந்த வேலையாளுமையா அவளோட ஸ்டெப் சிஸ்டரை கூட்டிட்டு வர, ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு உள்ள வந்த உடனே கொஞ்சம் தூரமா ஹீரோயின் நிக்க சொல்றா. ஏன்னா ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணிடுவா அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் தூரமா நிக்க சொல்வா. ஹீரோயின் தூரமா தான் நிக்கிறா. ஆனா இவ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்கா. இப்ப அந்த பொண்ணு வந்த உடனே வேணும்னே அந்த பொண்ணை வெறுப்பேத்துறா. இதுல கடுப்பான அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வர, இந்த சமயத்துல அங்க வாட்டர் பாட்டில் ஹீரோயின் ஓபன் பண்ணி வச்சிருப்பா. அந்த தண்ணி எடுத்து அந்த பொண்ணு மேல அடிச்சுட்டு இது ஆசிட் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னு அந்த பொண்ணு ரொம்ப பயந்துடுறா. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஹீரோயின் அங்க இருந்து வெளியே எஸ்கேப் ஆகிடுறா. இவ வெளியே எஸ்கேப் ஆகும்போது தூரத்துல ஹீரோட கார் வந்திருக்கு. ஹீரோயின் அந்த வீட்டுல இருப்பா அப்படின்னு நினைச்சுதானே வந்திருப்பான். அதனால இவன் வந்து வந்திருக்கான். ஆனா ஹீரோயினை பாக்கல. ஹீரோயின் வரா. ஆனா அந்த மருந்து வீரியத்தால ஹீரோயினால கூப்பிட முடியல ஹீரோவை. அவ அங்கிருந்து வரும்போது இவங்க வீட்டுல ஒரு வேலையில இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோயினை அடிச்சு அவளை அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னா 2 பேரும் ஒன்னா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் நான் போயிட்டு உள்ள அவங்க கிட்ட இருந்து கொஞ்சமாச்சும் விஷயத்த கறக்க பாக்குறேன், அப்படி அவங்க கிட்ட இருந்து எதுனா எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் அவங்க கிட்ட உடனே சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோவும் சரின்னு சொல்ல இப்ப அசிஸ்டன்ட் அந்த வீட்டுக்குள்ள கிளம்பி போறான். அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவன் வந்து அவர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவளோட ஸ்டெப் சிஸ்டர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது. இப்பதான் அந்த வேலைக்காரங்க அங்க வராங்க. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் கவனிக்கிறான், அவங்களோட ஷூல மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு. இதை வச்சு
வச்சு பார்த்தா கண்டிப்பா ஹீரோயினை கார்டன்ல இருக்க ஏதோ ஒரு ரூம்ல தான் மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவனுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு. அதனால யாருக்குமே தெரியாம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறான். அதே ஹீரோவும் பார்த்துட்டு இப்ப ஹீரோயினை தேடி கிளம்பி போறான். இந்த பக்கம் ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சுக்கிட்டா. அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இவளோட அந்த கை கட்டை வந்து கஷ்டப்பட்டு கண்ணாடியை வச்சு அவுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. கிளம்பி போகும்போது அவளோட கையில இருந்தெல்லாம் பிளட் வருது. இந்த சமயத்துல கரெக்டா ஹீரோ கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். இப்ப வந்த உடனே ஹீரோக்கு அவ லவ் கன்ஃபஸ் பண்ணிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்றா. இப்ப ஹீரோவும் அவளை ரிட்டர்ன் கிஸ் பண்றான். இப்ப அங்கிருந்து அவளை தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட்க்கும் மெசேஜ் அனுப்ப அவன் சமய கடுப்பாகி இப்ப அவங்க எல்லார்கிட்டயும் இங்க பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி அவங்க மேல கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதை வச்சுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஹீரோயின் ஆல்ரெடி மயக்கமாக்கிருப்பா. டாக்டரை கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அந்த மெடிசன் கொடுத்தாங்கல்ல, நிறைய நாள் கொடுத்தாதான் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுமா, இப்ப ஒரு டைம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால பெருசா பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோக்கும் கொஞ்சம் நிம்மதியாகுது. ஹீரோயினும் கொஞ்சம் லேட்டா தான் கண்முழிச்சு பாக்குறா. கண்முழிச்சு பார்த்தோன்னே ஹீரோனோட லவ் டக்குன்ட்டு கன்ஃபஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் அதே மாதிரி தான் அவளோட லவ் கன்ஃபஸ் பண்ணிடுறா. இப்ப ஹீரோ அவளுக்காக ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்றான். ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுல ஹீரோ ஜிபிஎஸ் பொருத்தி வச்சிருக்கான். அதை வச்சு ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த வாட்சை போட்டு ஓடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் ஆகுது. இப்ப ஹீரோவை மீட் பண்றதுக்காக கம்பெனிக்கு வெளியே ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா இந்த ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்கால, அவ எப்படியாச்சும் ஹீரோயினோட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ட்டு இப்ப 2 ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்கா. அவங்க வந்து ஹீரோயினை அங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அங்க வந்து பாக்குறான். ஹீரோயினை காணோம். ஆனா ஹீரோயின் கையில வச்சிருக்க பொக்கே கீழே விழுந்து கிடக்கு. இதை வச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இவன் தான் வாட்ச் செட் பண்ணி வச்சிருப்பான்ல ஹீரோயினோட கையில, அதை வந்து கண்டுபிடிச்சு அங்க கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் அந்த ஸ்டெப் சிஸ்டரையும் அங்க கூட 2 ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களையும் காட்டுறாங்க. இவனோட பிளான் என்னன்னா ஹீரோயினை இவங்க 2 பேரையும் வச்சு ரேப் பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடணும். இப்படி பண்ணிட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்றதுதான் இவளோட அந்த எண்ணமே. ஹீரோயினோட வாயில இவ்வளவே ட்ரிங்க் ஊத்தி விட்டுட்டு அதுல வந்து ட்ரக்ஸும் கலந்துருப்பாங்க. அங்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அந்த 2 ஆட்கள் ஹீரோயின் கிட்ட தப்பா நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ கரெக்டான சமயத்துல அங்க வந்து அந்த 2 ஆட்களையும் அடிச்சு போட்டுட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து தூக்குறான். அப்ப ஹீரோயின் போதையில ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோவும் ரிட்டர்ன் கிஸ் பண்றான். ஆனா இது வந்து ரொம்ப டர்ட்டியான இடம், நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல படுக்க வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஊசி எல்லாம் போட்டுதான் படுக்க வச்சிருப்பாங்க போல. கொஞ்சம் லேட் ஆகுது. அப்பதான் ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறா. பின்னாடி இருந்து ஹீரோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான், போன் பேசிட்டு இருக்கான் போல. இப்ப வந்து ஹக் பண்றா. இப்ப திரும்பி ஹீரோயினை கிஸ் பண்றான். இப்ப 2 பேரும் அவங்க மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கண் முழிச்சோடனே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. இது கேட்டோன்னே ஹீரோவும் சரி பண்ணிக்கலாம், ஆனா எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயினுமே சரி அப்படின்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் தூங்கி எழுந்துட்டு வந்து பார்க்கும்போது அப்ப அங்க ஃபிளவர் எல்லாம் ஒயிட் கலர்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்ட்டி. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்னாச்சு இன்னைக்கு புதுசா ஒயிட் கலர்ல அலங்காரம் பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அந்த ஆன்ட்டி வந்து ஹீரோட அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட டெத் டேவா, அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச ஃபிளவரால அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அம்மாவோட கதையெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அம்மா வந்து ரொம்பவே நல்லவங்க தான். அவங்க கல்யாணமும் அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவோட கல்யாணமும் ஒரு பிசினஸ் கல்யாணமா, நாம இது வந்து பிசினஸா தான் பார்க்கணும், மற்றபடி வேற நமக்குள்ள உணர்ச்சி வரக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. குழந்தையும் பெற்றுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஹீரோட அம்மாவுக்கு வேற ஏதாச்சும் ஒரு எய்ம் இருந்துச்சா என்னன்றது தெரியல. ஆனா கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாட்களிலேயே ஹீரோ பிறந்துட்டான். இதுவே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி. இதனால அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. நிறைய டிப்ரெஷனுக்குள்ள அவங்க அம்மா போயிருக்காங்க. ஒரு நாள் சூசைட் பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட அந்த ஆன்ட்டி சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை நினைச்சதை ரொம்ப ஃபீல் பண்றா. ஏன்னா ஹீரோ அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும்போது அடிக்கடி காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பான். இது அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும்ல அப்படின்ட்டு நினைச்சு ஃபீல் பண்றா. இப்ப ஹீரோவை தேடி போறா. அவனோட ரூம்ல ஹீரோ காணோம். எங்க அப்படின்ட்டு தேடிட்டே போகும்போது எங்கேயுமே ஹீரோ இல்ல. அப்பதான் ஹீரோட அம்மாவோட ரூமை பாக்குறா. அப்படின்னா உள்ளதான் இருப்பாரு அப்படின்ட்டு உள்ள போய் பாக்குறா. உள்ள யாருமே போனதே கிடையாதான் ஹீரோவை தவிர. அவன் வந்து எங்க படுத்திருக்கானா இந்த பாத் டப், ஹீரோட அம்மா இறந்து போனாங்களே சூசைட் பண்ணி, அந்த பாத் டப்ல குழந்தை மாதிரி குறுங்கி படுத்துட்டு இருக்கான். இப்ப போயிட்டு ஹீரோயினோட தலையை தொடுறா. ஹீரோ சடனா பயந்து எழுறான். அப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயினை கூட்டு அவன் மேலேயே படுக்க வச்சுக்கிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோயின் அவங்க அம்மாவை பத்தி கேட்கிறா. ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்க கேட்க ஹீரோயினுக்கு அவளோட அம்மாவோட ஞாபகம் வருது. அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. இப்ப 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து எழுந்து வராங்க. அப்ப ஹீரோ அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அம்மாவோட போட்டோக்கு பின்னாடி ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கிறத கவனிக்கிறான். அதை ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள வந்து ஒரு மெடிக்கல் சீட் இருக்கு. அதுல
என்னன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இதுதான் அது. அதை பார்த்துட்டு ஒரு லெட்டர் இருக்கு, அதை எடுத்து படிச்சு பாக்குறான். ஆக்சுவலா அதுல என்ன எழுதி இருக்குன்னா, வீட்டுல எனக்கு இருக்கவே சுத்தமா பிடிக்கல, அவர் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, நாம பழைய நாட்கள்ல எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அது எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இது யாரோட வீட்டு அட்ரஸுக்கு போற மாதிரி எழுதியிருக்காங்கன்னா அப்பாவோட வீட்டு அட்ரஸுக்கு போற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை வச்சு பார்த்தா ஹீரோட அம்மாவும் ஹீரோனோட அப்பாவும் லவ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்மையா ஷாக் ஆகுது. இப்போ அவருக்காக தான் தன்னை விட்டுட்டு தன்னோட அம்மா இறந்து போனாங்க அப்படின்ட்டு ஹீரோனோட அப்பா மேல செம்மையா கோவம் வருது. அந்த கோவம் எல்லாம் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம ஹீரோயின் மேல காட்டுறான். ஹீரோயின் கையில ஒரு பொக்கே எடுத்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வரா, ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்கு. அப்ப ஹீரோ அந்த பொக்கை எல்லாம் தட்டி விட்டுறான். இன்னும் ஒரு நாள்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் நடக்க போகுது. அந்த கோவத்துல அந்த பொக்கேவெல்லாம் தட்டி விட்டுட்டு இனிமேல் நமக்கு மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்றான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அப்பதான் கீழே இருக்க லெட்டரை பாக்குறா. அதை எடுத்து படிச்சு பாக்குறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. ஹீரோ கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உன்னோட அப்பாவால தான் என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த கோவத்துல ஹீரோயின் மேல காட்டுறான். அதுக்கு ஹீரோயின், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, உங்க குடும்பத்துல நான் எதனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதே இல்லையே அப்படின்றான். இதை வச்சு பார்த்தா ஹீரோ அவளோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்வான் போல. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறா. இப்ப ஹீரோ அந்த மாதிரி கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின்மே அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஹீரோயினோட வீட்டுல இந்த மாதிரி ஹீரோ அவளோட ஸ்டெப் சிஸ்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் சந்தோஷமா இல்ல. இப்ப ஹீரோக்கும் அவளோட ஸ்டெப் சிஸ்டருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நாள் வந்துடுது. இப்ப ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெடி ஆயிட்டு மணமேடைக்கு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின், அவளுதான் இதுக்கு மேல எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படின்ட்டு அவன் கொடுத்த வாட்சை கழட்டி வைக்கிறா. அப்படி கழட்டி வைக்கும் போது அவளோட ரூம் அந்த இது கபோர்டை வந்து ஓபன் பண்ணும் போதுதான் அதுல ஒரு லெட்டரை பாக்குறா. அதை எடுத்து படிச்சு பாக்குறா. அது ஹீரோட அம்மா தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க யாருக்கு எழுதியிருக்காங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு கிடையாது, ஹீரோயினோட அம்மாவுக்கு எழுதியிருக்காங்க. என்னன்னா ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. 2 பேருமே ஒருத்தங்களோட கஷ்டத்தை ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாருல, அதனால 2 பேரும் அவங்க கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோட அம்மா எப்பவுமே ஹீரோயினோட அம்மாவே அனி அப்படின்ட்டு ஒரு மாதிரி செல்லமா தான் கூப்பிடுவாங்க. இதை வச்சுதான் ஹீரோ சந்தேகப்பட்டிருப்பான். இப்ப எல்லாமே ஹீரோயினுக்கு புரிய வருது. அதனால உடனே அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஓடி போறா. இந்த பக்கம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர்கிட்டயும் சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல. இப்ப அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அவ உடனே ஓகே அப்படின்றா. இந்த பக்கம் ஹீரோ கிட்ட கேட்டா மண்ணு மாதிரி ஓகேன்னு சொல்ல மாட்டான், அப்படியே சைலண்டாவே இருக்கான். இப்ப 2-3 டைம் கேட்டுட்டாங்க. அப்ப கூட ஹீரோ அசரவே இல்ல, கல்லு மாதிரி நிக்கிறான். இப்ப அங்க ஹீரோயின் வரா. அவருக்கு சம்மதம் இருக்காது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அவளை பார்த்தோன்னே சந்தோஷமா ஆகுது. என்னதான் கோவத்துல முடிவு எடுத்திருந்தாலும் இன்னொரு பொண்ணை வந்து அந்த இடத்துல வச்சு அவனால பார்க்க முடியல, அதனாலதான் ஓகே அப்படின்ட்டு சொல்லாம இருந்திருப்பான். இப்ப ஹீரோயினை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமா ஆகுது. ஹீரோயின் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு இப்ப கேளுங்க அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோடனே அவங்களும் இப்ப ஓகேவா உங்களுக்கு சம்மதமா அப்படின்ட்டு கேட்டோடனே ஹீரோ உடனே ஓகே அப்படின்றான். ஹீரோயின் வந்தோடனே ஹீரோவை கிஸ் பண்ணிருப்பா. இப்ப வாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போறா. இப்ப ஹீரோல தூக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். 2 பேரும் வெளியே போகும்போது அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ சாரி கேக்குறான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின், இல்ல நான் அந்த நிலைமையில இருந்திருந்தா கூட கண்டிப்பா இந்த மாதிரி தான் புரிஞ்சிருப்பேன், உங்க மேல தப்பு கிடையாது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இதை பத்தி பேச சிஸ்டர் வரா. இவளுக்கு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்ட்டு செம்மையா கடுப்பாகுது. அதனால ஹீரோயினை போட்டு தள்ளிடணும் அப்படின்ற கோவத்தில் தான் அங்க வரா. கார் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி வரா. அங்க கார் மோத வரத ஹீரோ கவனிச்சிட்டான். அதனால ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறான். ஆக்சுவலா இந்த டே அன்னைக்கு தான் இதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது பாஸ்ட்ல ஹீரோயின் இறந்து போயிருப்பா. இப்ப அதே டேட்ல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆக, ஆனா இப்ப ஹீரோக்கு தான் அடிப்படுது. பயங்கரமா அடிபட்டு பிளட் எல்லாம் வெளியே வந்துடுது. ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுக்கிறா. உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறா. இப்ப ஆம்புலன்ஸ்ல போகும்போதே ஹீரோ மயக்கமாகிடுறான். அவனை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒன்னும் ஆகல, அவனை காப்பாத்திடுறாங்க. ஆனா மயக்கத்துல இருந்து கண்மொழிக்கவே இல்லை ஹீரோ இன்ன வரைக்கும். ஹீரோயின் பக்கமே உட்காந்து அழுத்திட்டு இருக்கா. சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நம்மளோட பாஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னல, அந்த பாஸ்ட்ல நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது, லவ் பண்ணதும் கிடையாது. ஆனா நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இந்த டே அன்னைக்கு நான் தான் இறந்து போயிருக்கணும், ஆனா என்னோட வீதியை நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப ஆக்சுவலா ஹீரோ மயக்கத்துல இருக்க மாட்டான், கண் முழிச்சிட்டான். ஹீரோயின் அழுகும் போதே அவன் அதை திரும்பி கேட்கிறான். அப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது ஹீரோ கண் முழிச்சிட்டான் அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இப்ப ஹீரோ வாக் பண்ணிக்கிட்டா. இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் ஆக ஹீரோக்கு உடம்பு குணமாகிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ், அதாவது அம்மாக்களை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேருமே முடிவு பண்றாங்க. இப்ப 2 பேருமே போயிட்டு மீட் பண்றாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த
சொல்றா, நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்கல்ல நான் ஏன் அப்ராட் போயிட்டு படிக்கவே இல்லை அப்படின்ட்டு, அதுக்கு காரணம் என்னோட அப்பாவோட கம்பெனி தான் அப்படின்னு சொல்றா. என்னன்னா அதுல அவங்க அம்மாவோட ஷேர் கிட்டத்தட்ட 50% இருக்கு. அந்த 50% ஷேர் வந்து எனக்கு எங்க அம்மா கொடுத்துட்டு போனது, அது எனக்கு திரும்பவும் வேணும் அப்படின்றா. இதுக்கு ஹீரோவும் ஹெல்ப் பண்றதா சொல்றான். இப்ப ஸ்ட்ரெயிட்டா அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு கிளம்பி போறா. என்னோட 50% ஷேர் வந்து எனக்கு வேணும், அது வந்து எங்க அம்மா எனக்காக விட்டுட்டு போனது. அந்த ஷேரை வந்து நான் விற்க போறேன். இங்க இருக்க பார்ட்னர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் யாருக்குன்னா வேணும்னா விருப்பமா இருந்தா அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஓகே அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா ஹீரோனோட அப்பாவுக்கு செமையா வெறியாகுது. ஆனா ஹீரோன் அதை பெருசா கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப காருக்குள்ள வந்து உட்காரும் போது ஹீரோ அந்த ஷேரை நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எங்க உமன்ஸுக்கெல்லாம் அதாவது பெண்கள்னால ஏதோ ஒரு கூட்டம் மாதிரி இருக்கான், அதுக்கு வந்து டொனேட் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இன்னொரு வேலை இருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா அவளோட வீட்டுக்கு கிளம்பி போறா. அவங்க சித்தி வந்து ஹீரோயின் அவங்க அம்மா போட்டுட்டு இருந்த ஏதோ ஒரு நகையை வந்து போட்டிருக்காங்களாம், அதை போயிட்டு பிடிங்கிட்டு வரா. அது மட்டும் இல்லாம இவளோட ஸ்டெப் சிஸ்டர் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டா. இப்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இப்ப ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வரா. அடுத்த விஷயம் இவங்க 2 பேரும் போயிட்டு சர்டிபிகேட் வாங்குறது தான், அதாவது இவங்க மேரேஜ் சர்டிபிகேட். அதை போயிட்டு வாங்கிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. இப்ப அதை செலிப்ரேட் பண்றதுக்காக போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஹீரோயினுக்கு அவங்க சார் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. இவ போயிட்டு பேசுறா. அவங்க சார் வந்து ஏற்கனவே ஹீரோயின் அப்ராட் போய் படிக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கும்ல, இப்பவும் அதே மாதிரி யூரோப்ல போயிட்டு படிக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கான். இது சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்பதான் ஹீரோ கூட மேரேஜ் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஹீரோவை விட்டுட்டு எப்படி போறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதனால நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவளோட சார் கிட்ட சொல்றா. இப்ப அங்க கால் கட் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட உங்களுக்கு யூரோப்ல எதுனா பிசினஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இல்ல அப்படின்றான். ஏன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்ல மாட்டேங்கிறா. ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா இவ வந்து ஒரு ஃபிளவர் ஷாப் வச்சிருப்பால, அதை வந்து அவங்க சித்தியும் அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு வித்திருப்பாங்களாம். ஆனா இதை வந்து திரும்பவும் நான் வாங்கிட்டேன், நீ வந்து அதை மறுபடியும் ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு ஹீரோவை பார்க்க. இப்ப 2 பேரும் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. இப்பதான் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு இல்ல, ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டே உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா ஹீரோயினா காணோம். அவ குளிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அவளோட லேப்டாப்பை நோட் பண்றான். அதுல அவங்க சார் வந்து ஹீரோயினுக்கு ஆஃபர் வந்திருக்குல்ல, அதை வந்து அனுப்பி வச்சிருக்காரு மெயில். இதை ஹீரோ பாத்துறான். இது ஹீரோயினோட ஆசை இல்ல, அதனால இவன் வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் குளிச்சு முடிஞ்சு வந்த உடனே அவளை டீப்பா கிஸ் பண்றான். என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோ எதுவும் சொல்லாம அவளை கிஸ் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. எழுந்து பார்க்கும்போது அங்க ஹீரோ காணோம். என்னாச்சு எங்க போயிட்டாரு அப்படின்ட்டு வெளியே வந்து பாக்குறா. ஹீரோ கார்டன்ல உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்ட்டு பக்கம் வந்து கேட்கும்போது ஹீரோ வந்து அவளை ரொம்ப டைட் ஆக் பண்ணிக்கிட்டான். ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு திரும்பவும் கேக்குறா. அதுக்கு ஹீரோ நீ கிளம்பு அப்படின்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயினுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு அவர் அந்த மெயில பாத்துட்டாரு அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா நான் மத்தவங்க மாதிரி கிடையாது, உனக்கு எது விருப்பமோ அதை பண்ணு, நான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு சந்தோஷமாகுது. அவனோட துணையோட இங்க இருந்து யூரோப்புக்கு படிக்கிறதுக்காக கிளம்பிட்டா. அப்படியே கொஞ்ச நாட்கள் ஆகுது. ஹீரோயினை அவ காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பையன் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான், லவ் பண்ற அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்கிறது கிடையாது. எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் ஹீரோயினோட பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான். இந்த சமயத்துல ஒரு குரல் கேக்குது. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாள், அப்புறம் என்ன அப்படின்ட்டு. எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்க வந்து நிக்கிறது நம்ம ஹீரோ. ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான், அதனால தான் பாக்குறதுக்காகவே கிளம்பி வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோ வாக் பண்றா. ஹீரோவும் அவளை கிஸ் பண்றான். இதோடய இந்த டிராமா முடியுது. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுல ஹீரோட கேரக்டர் ரொம்பவே சப்போர்ட்டிவான கேரக்டர். யாருக்கு ஹீரோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.